ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு நினைக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறீங்களா? ஒவ்வொரு முறை தோல்வியை நீங்க சந்திக்கிறப்போ இது உங்களோட உள் மனசுக்குள்ள தெளிவா ஆழமா சொல்லுங்க. நான் இன்னும் தோக்கல. இந்த உலகமே நீங்க தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீங்களா ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க தோத்ததா அர்த்தமே இல்லை. அதனால உங்க மனசை இன்னும் திடப்படுத்துங்க. அதுக்கு புத்துணர்ச்சி கொடுங்க. அதுக்கு தெளிவா சொல்லி புரிய வைங்க. நம்ம இங்க தோக்குறதுக்காக வரல, ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாமே தற்காலிக தோல்வின்னு தெளிவா சொல்லுங்க. இங்க வெற்றிக்கான பாதைகள்ல தோல்விகளும் அதிகம், இடைஞ்சல்களும் அதிகம்னு அதுக்கு புரிய வைங்க. அதெல்லாம் தாண்டி தான் போயாகணும் அதுக்கு சொல்லி புரிய வைங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி தெளிவா ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க தோத்தோம், எப்படி தோத்தோம், எதனால தோத்தோம்னு யோசிச்சு பாருங்க. யோசிச்சா மட்டும் போதாது, எதனால தோத்தோன்னு கண்டுபிடிச்ச பிறகு அந்த விஷயத்த பலமுறை பயிற்சி பண்ணுங்க. தெரியாத ஒரு புது விஷயத்த பண்றப்போ முதல் தடவை கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். விட்டுறாதீங்க. தெரியாத விஷயத்த பலமுறை பண்ணாதான் அது உங்களுக்கு பழக்கமாவே மாறும். அதனால பலமுறை பயிற்சி பண்ண பிறகு அடுத்த போட்டிக்காக எதிர்பார்த்து காத்துருங்க. கண்டிப்பா ஜெயிச்சே தீர்வோன்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. போட்டிக்கான நுணுக்கங்களை அனுபவசாலிகிட்ட இருந்து அதிகமா கத்துக்கோங்க. உங்க மனசுக்கும் மூளைக்கும் கண்டிப்பா ஜெயிச்சிருவோன்னு தன்னம்பிக்கை மட்டும் விதைங்க. எப்பவும் நேர்மறையான சிந்தனையோட மட்டுமே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி சீக்கிரமா வந்து சேரும். இதுக்கு ஒரு சரியான கதையை சொல்றேன் கேளுங்க. போட்டியில 100% நாம தோத்துருவோம்னு தெரிஞ்சுமே, ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே ஒரு ஜீவன் போட்டியில கலந்து ஜெயிச்சிருக்கு. சின்ன வயசுல நம்ம எல்லாருமே இந்த கதையை கண்டிப்பா கேட்காம வளர்ந்துருக்கவே மாட்டோம். அந்த கதை தான் மயிலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் விட்ட கதை. இங்க போட்டியில கண்டிப்பா நமக்கு தோல்விதான் தெரிஞ்சுமே அந்த ஆமை ஏன் போட்டியில கலந்துச்சு தெரியுமா? ஏன்னா இங்க வரலாறு ஜெயிச்சவனையும் தோத்தவனையும் மட்டும்தான் பேசும். உட்காந்து வேடிக்கை பார்த்தவனும் இல்லை. அதையெல்லாம் தாண்டி அந்த ஆமை எப்படி ஜெயிச்சுது, எதனால ஜெயிச்சு தெரியுமா? அது ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணமா இருந்துச்சு தெரியுமா? அதோட தன்னம்பிக்கை விடாமுயற்சியும் தான். நீங்களுமே அந்த தன்னம்பிக்கையை விடாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எந்த காரணத்துக்காக தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா இங்க ஜெயிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை தான் அவசியமே. சரி, இப்போ முயல் ஏன் தோத்துச்சுன்னு பார்ப்போமா? எப்படி இருந்தாலும் நாம தான் ஜெயிக்க போறோன்ற அலட்சியம் தான். அதனால பந்தயத்துல கொஞ்ச நேரம் ஓடினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துச்சு. எதிராளி எப்படியும் தோக்க தான் போறான், அவன் ஜெயிக்கவே மாட்டான் அப்படின்ற எண்ணத்திலேயே அந்த முயல் இருந்துச்சு. ஆனா யானைக்கும் அடிசு இருக்குன்னு அதுக்கு தெரியல. போட்டி எப்பவும் எல்லா நேரத்திலயும் ஒருத்தருக்கு சாதகமா இருக்க போறதே இல்லை. நமக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயமா வரும். அப்படி வர்றப்போ நாம அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும். இந்த ஆமையை போல இந்த ஆமை பந்தயத்துல ஓய்வே எடுக்காம வெற்றியை நோக்கி தொடர்ச்சியா தன்னம்பிக்கையோட நகர்ந்து கொண்டே இருந்துச்சு. அது ஒரு சின்ன நகர்வா கூட இருக்கலாம். ஆனா வெற்றியை நோக்கி ஒரே இடத்துல இல்லாம தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்துச்சு. இந்த தொடர்ச்சியான நகர்வு ஒண்ணு மட்டும்தான் அந்த ஆமையை ஜெயிக்க வச்சிருக்கு. நீங்களுமே வெற்றியை நோக்கிய பாதைகள்ல இடையில தோல்வி வந்தா வருத்தப்பட்டு ஒரே இடத்துல நிக்காம வெற்றியை கைவிடாம தொடர்ச்சியா நகர்ந்து கொண்டே இருங்க. அதுக்காக எதிராளி கீழே தள்ளிட்டு நான் ஜெயிக்கணும்னு சொல்ல வரல. நேர்மையான முறையில வெற்றிக்காக பாடுபடுங்க. கடைசியில அந்த எதிராளியுமே உங்க வெற்றியை கொண்டாடுவான். எது நடந்தாலும் சரி, அந்த தன்னம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான் எந்த ஒரு சாதாரண மனுஷனையும் வெற்றியாளனா மாத்தும்.